அக்கா, இந்த வேணும் ஓட்டுறவன் நம்மளை நச்சரிச்சுக்கு நிற்கிறான் பாரு காசுக்கு. உள்ளே போய் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு அதே வண்டியில் போக போகிறோம் தானே சொல்லிட்டு வரோம். அதை மீறியும் நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த லூசுங்களை காணும் எங்கக்கா போச்சுங்க? நம்ம சொன்ன மாதிரி தாலியும் குண்டும் எடுத்துகிட்டு வந்துருச்சுங்களா என்னன்னு தெரியலையா? உள்ளே போனால் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் இந்த போலீஸுக்காரர் திட்டுவார். இப்போ என்னக்கா பண்ணுறது? ஏட்டியா எதுக்கு நீ டென்ஷன் ஆகுவ? பைத்திய மாட்டி நீனு. அவன் மட்டும் நிக்க வேண்டியதான். எம்ம நேரம் ஆனாலும் அந்த பையன் தானே காசு கொடுக்க போறான். இன்னைக்கு கல்யாண நாள் உங்களுக்கு. அதனால கல்யாணம் முடிஞ்ச கையோட நல்ல ஹோட்டலா போயிட்டு சாப்பிட்டு எல்லாருமே கார்ல போயிடுவான். அப்புறம் என்ன பண்றது? எங்கேயாவது பஸ்ல கிஸ்ல ஏறி இறங்கணும்னு வச்சுக்கா, நம்ம மாமியாருங்க நல்லா நின்றுட்டு இருப்பாளுங்க, என்னமோ நம்மளை வெட்டி கொத்தி போடுற மாரி. ஏக்கா எனக்கு அது வர பயமா இருக்குக்கா. ஒரு வேளை துருத்திட்டு விளையாண்டுருப்பாளோ, எங்கேயாவது நிற்கிறாளோ என்னன்னு தெரியல, வழி தெரியாதா? ஐயோ இப்போ என்ன பண்றது? லூசாட்டி நீனு. நம்ம என்னடி யாருக்கிட்ட கெடுதல் பண்ணிருக்கிறோம்? நம்ம போய் மாமியார் கிட்ட மாட்டுறதுக்கு அதெல்லாம் கடவுள் எப்படியாவது அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாரு. சீக்கிரமா இவங்க ரெண்டுத்தையும் காணும். வந்தாக்கா தரன்னு தாலியை கட்டி இழுத்துக்கிட்டு சீக்கிரமா போகலான்னு பார்த்தாக்கா இதுங்க ரெண்டும் எங்க போச்சுன்னு தெரியலையா? இங்க பாருங்கம்மா, உங்களெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னம்மா நீங்க மட்டும் அசால்ட்டா இருக்கிறீங்க? எஸ்ஐ வர வெளியில எங்கே போகணுமா? நீங்க என்னமோ நின்றுட்டு அலட்சியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏதோ பாவம் 2 பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு தெரிஞ்சா பிரிச்சிருவாங்கன்னு சொன்னதாலதான் நாங்க பேசி இதை பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க என்னன்னா இப்படி பண்ணிட்டு நிக்கீங்களா? சார் கொஞ்ச நேரம் பொறுங்க சார், வந்துருவாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். தாலியும் கொண்டு வாங்க சொல்லிருந்தோம். எங்க ஊர்ல தான் பஸ் வசதியே இல்லையே சார், அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். நீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நாங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனால் தான் அவங்களுக்கும் லேட் ஆயிடுச்சு. தான் வந்துகிட்டு இருக்காங்க சார். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உள்ள இருப்போம். என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுமா. இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு நேரம் பாத்துக்குங்க. உள்ள எஸ்ஐ டென்ஷன்ல இருக்காரு, பிடிச்சி என்னைய கத்தி எடுக்கிறாரு பாத்துக்குங்க. சீக்கிரமா வாங்க கூப்பிட்டுக்கிட்டு. சரிங்க சார். உங்களை பார்த்தா அப்படியே என் மாமியார் ஜெராக்ஸ் மாரி இருக்குது. என் மாமியார் கூட கொஞ்சம் தேவலாம். இது பஞ்சவர்ணத்தக்கா மாமியார் மாரியே பேசுறீங்களே. இப்படி தான் இருக்கணும். சரி நீங்கள் போங்க, அதுக்கடி நாங்கள் கூட்டு வந்துடுறோம். என்னம்மா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தேவையில்லாத பேச்சை நிறுத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் கூட்டு வாங்க. யாட்டியா கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லையாட்டி? போலீஸ்காரங்களை போயிட்டு எங்க மாமியார் கணக்குல இருக்கிறீங்க பேசுறீங்கன்னாக்கா என்னடி அது அர்த்தம்? என்னடி நீ போற இடத்தெல்லாம் கோத்து விட்டு கிளம்பி ரோப்பு இருக்கு. நீனு சும்மா வாய முடிட்டு கம்முன்னு இருட்டி. ஏண்டி பேபி, இன்னைக்கு நம்ம சட்டபூர்வமா நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. இனிமே உன்னி எண்ணி யாராலையும் பிரிக்க முடியாது. ஆமாம் பேபி, அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்க்கையில இந்த நாளை நான் மறக்கவே முடியாது பேபி. உள்ளுக்குள்ள பாட்டெல்லாம் பாடுது, பட்டர்ஃப்ளை ஓடுது. நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேபி. வந்துருச்சுங்க பாரு, சீக்கிரமா வந்து நில்லுங்கன்னா எத்தனை மணிக்கு வந்து நிக்கிதோ பாரு. நம்ம தான் வரத்துக்கு லேட் ஆகுது. பேய் பிசாசு நரி ஓனாலாம் தாண்டி வர வேண்டியதா இருக்கு. இதுங்க ரெண்டும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ தெரியலப்போ. இல்லைன்னா நம்ம இது வந்த வேகத்துக்கு நம்ம வந்திருந்தோம்னா இத்தனை நேரம் போலீஸ்கார் நம்மளை திட்டி பாட்டி. என் தம்பி சீக்கிரமா கிளம்பி வந்தா என்ன? நாங்க தான் பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம். இங்க போலீஸ்காரர் அப்படி திட்டுறாரு. என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ தெரியல. தாலி குண்டாவது வாங்கினீங்களா என்ன? டென்ஷன் ஆகாதீங்கக்கா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாமே. இது எங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்க்கா. அட ஏன் தம்பி அதை கேட்குற? எங்களால் வர முடியாது நாங்கள் நினச்சே போயிட்டோம். கடைசியில் ஒரு வேனுக்காரர் 3000 காசு தர சொல்லி கூட்டு வந்து விட்டாரு. பஸ்ஸும் காணும் ஒன்றும் காணும். எங்கள் மாமியாருங்க துரத்துதுங்க. இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி வந்திருக்கோம் தெரியுமா? சரி, அதனால என்னக்கா, நான் தான் காசு வச்சிருக்கல, அதெல்லாம் நான் செட்டில் பண்ணிடுறேன். வாங்க உள்ள போலாமா? வாங்க அங்கே தான் திட்டிட்டு கிடக்குறாங்களே லேட் ஆகுதுன்னு. சீக்கிரம் உள்ள வாங்க சார். திருச்சிற்றம்பலத்திலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 2 காதல் ஜோடி வராங்க, சொந்தக்காரங்க வராங்கன்னு சொல்லியிருந்தோம்ல சார், அவங்க இவங்க தான் சார். ஓஹோ சரி. என்னம்மா, உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா இல்லை யாரும் வற்புறுத்தல் பண்ணுறாங்களா? பேதியில் போவேன். ஏட்டி என்ன கேள்வி கேட்குறாரு பாரு டிவிட்ட போலீஸு. ஏட்டி கல்யாணம் தான் பிடிச்சிருக்குன்னு தானே 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஓடி போனவங்களை ஈத்துட்டு வந்து தானே நம்ம கல்யாணத்துக்கு நிற்க வச்சுக்கிறோம். இப்போ என்னடி கேள்வி கேட்குறாரு? இது மாதிரி புதுசாக இருக்கா? அட அக்கா, இது ஒன்றும் புதுசு இல்லைக்கா. இப்படி தாக்கா கேட்பாங்க. நீ நாடகம்லாம் பார்க்கலையே, நாடகத்தில் இப்படி தான் கேட்பாங்க. வா அப்படியாட்டி? எங்க எனக்கு விடியுது எல்லாம் அந்த மொட்டைச்சியும் அழகியும் சேர்ந்துக்கிட்டு அந்த டிவியை குத்துக்க எடுத்துக்குதுவோ நைட்டு நேரத்தில். நான் எங்கே டிவி பார்க்க முடியுது? அதெல்லாம் விடாதுவோ, செத்த நேரம் விடாதுவோ என்னையா டிவி பார்க்க சொல்லி. சார் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். நாங்கள் தான் சார் ஈத்துட்டு வந்து வச்சிருக்கிறோம். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா அவங்க பெற்றவங்க 2 பேரையும் பிரிச்சுடுவாங்க. தேவையில்லாத கேள்வி கேட்டால் 2 பேருமே பிரிஞ்சு ஓடுருவாங்க சார். அப்புறம் இந்த பொண்ணையும் அவங்க வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க, அந்த பையனையும் அவங்க வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க சார். சீக்கிரமாக ஏதாவது ஒன்று பண்ணி வைங்க சார். நாங்கள் தான் சார் ஊருக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். ஏமா போமா, என்னம்மா நீ வேற என்கிட்ட தேவையில்லாத இது பண்ணிக்கிட்டு இருக்கிற? எஸ்ஐயை பார்த்து கேட்டாலும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. என்னைய பார்த்து கேட்குறேன், நான் என்ன செய்ய முடியும்? அவரே பார்த்து பேசு, தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டுருவோம் இருக்கு. ஏக்கா இவ சும்மாவே இருக்க மாட்டாளக்கா. இவ கேட்க முடிச்சவ அவசரம் தாங்க முடியாத போய் ஏட்டு விட்டு பேசி நிற்கிறாளா? அங்க பாரு எஸ்ஐ மூஞ்சி சிரிச்சனா வெடிச்சனான்னு இருக்குத. கடவுளே இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. இந்தாம்மா, நீ என்ன அங்கே நின்றுட்டு இருக்கிற? அங்கே போய் நில்லு, எல்லாம் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்கல்ல. கொஞ்சம் பேசல சார், வேற ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க சார். பிரச்சனை உள்ள ஆளுங்களா இருப்பீங்க போல இருக்க. என்ன பண்றது? வந்தது வராது இப்படி பறக்குறீங்க.
சட்டிக்கு இருக்கு மாட்டேன் செவுனோடு செத்த நேரம் கம்முன்னு நின்று தாண்டா என்னடி அது கட்டி அந்த எஸ்ஐ மண்டையவே குழப்பி வச்சுட்டியா ஏட்டி உனக்கு என்ன திட்டினாலும் உனக்கு சொரணையே இருக்க மாட்டேங்குது நம்ம பண்ண வந்தது சின்ன காரியமா சொல்லு பார்ப்போம் இப்போ அவங்களுக்கு கோவம் ஆகி இந்த பொண்ணையும் மாப்பிளையும் தரத்தரன்னு ஊருக்கு கூட்டுக்கிட்டு போனாங்கன்னு வச்சுக்கா அவ்வளோதான் பார்த்துக்க என்ன நடக்கும்னே தெரியாது. ஐயோ என்னக்கா என்ன பண்ணிட்டேன் இப்போ என்னைய தேவையில்லாமல் எல்லாம் திட்டிட்டு கிடக்குறீங்க. நல்லது தானே பண்ண அங்கே நம்ம மாமியார் கத்தியும் கடப்பாயும் வச்சுக்கிட்டு நிற்குங்க. அதுக்கு தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம்னு நான் போய் பேசினேன். என்னமோ அது என்னமோ பெரிய பிரச்சனை ஆகிட்ட என்னை இப்படி கேள்வி கேட்குறேங்க. பாருங்க ஏட்டு இந்த ஒரு கேஸ் மட்டும் எனக்கு கிடையாது, எனக்கு நிறைய கேஸ் இருக்கு. நான் ரவுண்ட்ஸ் போறேன், சீக்கிரமா அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சு இவங்களை அனுப்புங்க. சரிங்க சார், நீங்க போயிட்டு வாங்க. முன்ன இருக்கிற எஸ்ஐஆர்னா இத்தனை நடக்கிறதே வேறமா. நல்ல வேலை எஸ்ஐ உங்க ஊர்ல பொண்ணு எடுத்துக்கிறாரு, இல்லைன்னு வச்சுக்கோங்க பெரிய பிரச்சனையா ஆயிருக்கும். இங்க பாருங்க தம்பி, உங்க 2 பேர் ஆதாரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த நோட்ல கையெழுத்து போடுங்க 2 பேரும். ஒண்ணுமே புரியலையே ஏக்கா, என்னக்கா நம்ம ஊர்ல பொண்ணு எடுத்துக்காராம இந்த எஸ்ஐ? எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குக்கா. எனக்கும் அதே சந்தேகம் தான்டி. இன்னும் கோபமாக வர இருக்கிறாரு, பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கிறாரு. ஒருவேளை அப்படியா இருக்குமோ? ஏட்டி என்னட்டி சந்தேகப்படுறீங்க? உண்மையாலுமே அதுவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் டி. சீக்கிரமா இந்த பயலும் குட்டியும் கையெழுத்து போட்டாலும் இழுத்துக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் டி. இவ வர ஆட்டிக்கிட்டு வந்துருவா இந்த டயானா மாடு. இந்த டயானா புருஷன் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த கேட்டு சார்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்குவோமா? ஏன் சார் திருச்சிற்றம்பலத்தில் பொண்ணு எடுத்துக்காருன்னா எல்லாம் தான் பெரிய கட் அவுட்லாம் வைப்பாங்களே, ஒன்றுத்தையும் காணும். அது என்னமோ அவங்க ஒய்ஃப் தான் எதுவுமே வேணாம் அலம்பல்லாம் சைலண்டா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லபடியா கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்போ கூட அவர் உங்ககிட்ட டென்ஷன் ஆகாத காரணம் அவங்க ஒய்ஃப் தான். அவங்க ஒய்ஃப் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதனாலதான் சரி நம்ம பொண்ணு எடுத்த ஊராச்சே என்னத்துக்கு கோவப்பட்டுட்டு நாளமைக்கல போனோம்னா நமக்கு பேர் நல்ல பேரா இருக்காதுன்னு போயிட்டாரு. வேற ஒரு விஷயமும் இல்லை. ஏன் தம்பி கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா, நீங்க கிளம்பலாம். ஏக்கா பாத்தியா அவ என்ன மாதிரி ப்ராடா இருந்தா? ஒரு கல்யாணத்தை கூட ஒரு பேனர் அடிக்காத, ஒரு ஊருக்கு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டாத, ஒரு பத்திரிக்கை கொடுக்காத எப்படி தாலி கட்டிருப்பாங்க பார்த்துக்க. இவ பயங்கரமா மசக்கி போட்டா போட்டிருக்க இந்த எஸ்ஐய. ஐயோ ஐயோ என்ன மாதிரி வேலை பார்த்துருக்கா பாரு. எஸ்ஐ கிட்ட போய் உன் பொண்டாட்டி ஏன் புருஷனையும் ஆட்டையை போட பார்த்தான்னு சொன்னா அந்த ஆளு நம்புறானோ என்னவோ, நம்மளை தூக்கி போட்டு செம்மடி அடிப்பானே இந்த ஜெயிலில். ஐயோ வானக்கா வா போயிருவோம் சீக்கிரம். ஏப்பா கல்யாணம் தான் முடிஞ்சிச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. சட்டி அப்ப அன்னைக்கு நில்லு நான் என் புருஷனை கூப்பிட்டு வரன்ட்டு போனால அது இவர் தான் போல இருக்க. எம்மா சாமி பயங்கர கோவக்காரரா இருப்பார் டி. நம்மளையும் தூக்கி செயல்ல போட்டு நல்லா வெளுத்து வாங்கிடுவாரு. எக்கா சீக்கிரம் இந்த பொண்ணு மாப்பிள்ளை இழுத்துட்டு வாக்க, நான் வெளில நிக்கிறேன். ஏட்டியா ஏன் சொல்லிய இந்த குட்டி ஓடியே போயிட்டா டி பயத்துல? நமக்கு மட்டும் பயம் இருக்காதா டி? எப்படி ஒண்டிமா விட்டுவிட்டு ஓடிட்டா பாரு டி. இந்த பொண்ணு மாப்பிள்ளை எத்தனை நேரமா தான் கையெழுத்து போடுறாங்களோ தெரியலையா? இருந்தா இவங்களை இழுத்துட்டு வர, நீ போடி முன்னாடி. வா வா நாங்க நிக்கிறோம். என்னடி ஆச்சு? என்ன அழுதுகிட்டு குடிச்சுக்கிட்டு வரியா? என்னடி ஆச்சு? இந்த புதுக்கோட்டை மெயின் ரோட்ல ஒரு படுபாவி பையன் இழுத்து கொண்டு போய் தள்ளி விட்டுட்டாக்கா. ஐயோ கை வலி தாங்க முடியலையே, அம்மா இடுப்பை வலிக்கவே முடியலையாடி. யார்ட்டி யார்ட்டி வயசு பையனை நம்பி ஏறலாமாட்டி வண்டியில்? அதுவும் காராண்டா கூட பரவாயில்லம்மா. வண்டியில் ஏறுக்கிறா பாரு வண்டியில். யார்ட்டி நீ மட்டும் தான் போனியா இல்லை வேற யாரையும் கூட்டுக்காரிகளை கூட்டுக்கிட்டு போனியாட்டி? இங்கே வலி உயிரை போகுது. இவன் வர நிற்க வச்சுக்கிட்டு என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம் பாரு நம்மள. வலி தாங்க முடியல, சட்ட உட்கார வைப்போம், ஒரு சுடு தண்ணி கொடுப்போம்னு இல்லை. இதெல்லாம் நான் என்னட்ட சொல்லிட்டு வலி தாங்க முடியல. அக்கா எனக்கு இடுப்பு வலி தாங்க முடியலக்கா, என்னால் பழி சொல்லாம ஆள முடியல. ஐயோம்மா வலி தாங்கடியா. யாட்டி நேரம் ஆசைப்பட்டிருக்க போயிருக்கலாமாட்டி, ஒரு ஊசி போட்டுக்கிட்டு வந்துருக்கலாம்லாட்டி. யாட்டி என்னாடி நடக்குது, என்னாடி ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போறீங்க வரீங்க நீங்கள் பட்டிலே நிலக்காலம் மேலே நிற்கிறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. இந்த ஒரு ஆட்டை சொல்லிவிட்டு போக மாட்டேங்கிறீங்க. நீ போய் இப்போ வர அவன் மதியானம் போய் நான் ஆளைய காணும், என்னன்னு தெரியலையா? என்ன நடந்துச்சுன்னு என்ன கேளுங்கம்மா. இவங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அட வாடா, என்னடா நீ வர வந்துருக்குற, என்னடா நடந்துச்சு? என்னன்னு ஒன்றும் புரியலையம்மா, நமக்கு சட சடன்னு வருது. ஏட்டா என்னடா நடந்துச்சு? இவன் என்னடா இப்படி தாங்கிட்டு வரா, குனிஞ்சிக்கிட்டு வராள, கையை வர உடச்சிச்சுன்னு காட்டுக்கிட்டு நிற்கிறா, என்னடா? கையை ஏன் தான் உடையாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இவங்க வயசுக்கு ஒரு வயசு பையன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் ஒரு வயசு பையன் வண்டியை வச்சுக்கிட்டு, அதுவும் புது வண்டி இன்னைக்கு தான் எடுத்திருக்கான் போல் இருக்கு, அந்த வண்டியில் கூப்பிட்டான்னா போகலாமா சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் ஒருத்தவங்க இல்லை, 3 பேரை ஏற்றிக்கிட்டு போயிருக்கான். இவங்க எகுத்த விட்டு அம்புஜா அம்மா, பங்குஜா அம்மா, இத்தனை பேரையும் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. எப்படி தான் உடம்பு எப்படி தான் இவங்களுக்கு ஒத்துழைக்குது? நம்ம கூட வாங்கன்னு சொன்னால் வர்றது கிடையாது. காரை எடுறா காரில் போகுன்றாங்க.
போய் ஆலங்குடியும் புதுக்கோட்டையும் நடுவில் ஒரு ரவுண்டானா இருக்க அங்கே உழுந்து கிடக்குறாங்க பாருங்க. நான் நல்ல வேலை ஆஃபீஸ் விட்டு வந்துட்டு கிடக்குறேன். என்னடா இது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அம்மா மாதிரி இருக்குது, எகுத்த வீட்டை அம்புஜா அம்மா மாதிரி இருக்காங்களேன்னு கிட்ட போய் பார்க்குறேன். இவங்க தான் உக்காந்துக்கிட்டு எழுந்திரிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க, அழுகுறாங்க. அப்புறம் கூப்பிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் நான். நீங்களாம் வீட்டில் இருக்கீங்களா, எதுவும் சொல்ல மாட்டீங்களா இவங்களுக்கு? ஏட்டா நான் என்னடா சொல்லாத இருக்கிறேன், இந்த செருக்கிக்கிட்டையும் சொல்கிறேன், உன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்கிறேன். உன் பொண்டாட்டி மதியானம் போனவா ஆளை காணும், இவளாவது இப்போ வந்து கிடக்குறாள. அவள் எங்கேயும் போனான்னு சொல்லவே இல்லை. இன்னைக்குன்னு பார்த்து நான் ஹாலில் தான் உட்காந்துருந்தேன் மட்டுக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் என்னட்டோட கேட்கறது, ஒரு வேலை இது குழுக்கு போயிருக்கிறாளா என்னன்னு தெரியலையே. நான் வீட்டில் கம்முன்னு உட்காந்துருக்குறோம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்னடா பண்ண சொல்கிற? இவன் வாசல்லே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துடுறா, கொஞ்சம் கணிச்சு மட்டும் முடியல, டக்குன்னு எங்கேயாவது ஓடி போயிடுறா. எவ்வளோ கூடாது. என்னடா பண்ண சொல்கிற? என் மேலே கடைசியில் பழி தூக்கி வைக்கிறியோட. ஆமா, உடனே ஒரு வார்த்தை சொல்ல பத்தல உங்களுக்கு, பட்டுன்னு அழுவிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஏட்டி குறுக்கு மாட்டேன் உன்னை என்னாட்டி பண்ணறது. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்காத இந்த மாதிரி நீ எல்லாம் போய் உண்டு கிடக்கிறதுக்கு நான் பாரு உங்ககிட்ட நான் வாங்கி கொட்டிக்கிறேன். ஏட்டி வீட்டில் இருக்க முடியாட்டி சுழியெல்லாம் அழுத்துக்கிட்டு ஏட்டி இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறீங்க. ஐயோ கடவுளை, இப்போ உனக்கு ஒன்று முடியலன்னா எவட்டி பார்க்குறது என்ன தவிர சொல்லு பார்ப்போம். ஏட்டி ஏன்ட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறீங்க? சரி எடுக்கலாம் போனீங்க சொல்லு. இப்போ எடுக்க போனோன்னு இப்போ உனக்கு சொல்லல, இந்த வழி மேலேயே 4 உடைப்ப மாட்டுக்க. ஐயோ இவன் ஒருத்தி நேரங்கள் தெரியாத அவன் முன்னாடி கிளப்பி விட்றாளா எல்லாத்தையும். என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டு வெளியில் போனாலும் குட்டம், எங்கே போனோன்றது கட்டுக்கு வர ஆணி வர சொல்கிறாளுவல. சொன்னால் கேள்வி கப்பான் இவன். நான் என்ன பண்ணுவேன்? அடடா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இவன் வர கேட்குறா என்ன பையன் சொல்லி நான் சொல்லிட்டு இப்போ எந்த பையன் சொன்னாலும் நேராக போய் கேட்டு விட்றாம இருக்கு என் மாவன். அடடா நம்ம வசமாக மாட்டிட்டோம், யாராவது சொல்லணுமே. அம்மா தான் கேட்குறாங்களே, சொல்லுங்க எங்கே தான் போனீங்க அப்படி? அவ்வளோ அவசரம் என்ன உங்களுக்கு புதுக்கோட்டையில்? கிறுக்கு பய பெத்தம்மாவன உன்னைக்கு இந்த வயிற்றுல தான் சுமந்து பெட்டானா? நீ இதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்க முட்டா பொண்டாட்டிக்கிட்ட என்னைய கேட்டுக்கிட்டு கிடக்கிறான் பாரு. உன் பொண்டாட்டி இத்தனை நேரம் போய் ஏதோ ஒரு ஜோடிக்கு கல்யாணமே பண்ணி வச்சு கூட்டிட்டு வந்திருப்பா. அதை கையும் களவுமா உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா என்ன பண்ணுறது? என் நிலமை பாதியில் அந்த கடவுளும் சதி பண்ணிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு அங்கேயே உனக்கு போன போட்டு வர சொல்லியிருப்பேனே. என்ன பண்ணுறது, பாதியிலே கடவுளும் இப்படி சதி பண்ணணும்னு நான் நினைக்கலையே. இந்த பாழா போன கடவுள் அவளுக்குதே எப்போ பட்டாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிற்கிறாரு போடுறக்கு. கடவுளை கடவுளை இப்போ சொல்லவும் முடியல வெல்லவும் முடியல, என்ன பண்ணுறது? யாட்டி அவனை கேட்குறானே, என்னட்டி வாயெல்லாம் இழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறியா? சொல்றியா என்னப்பா? அவன் விட்டாலும் இவன் விட மாட்டான் போல இருக்க. நான் என்னத்த பண்ணுவேன்னு தெரியலையா. எல்லாம் இந்த பஞ்சவர்ணம் மாட்டாளட்டான்னு சொல்ல முடியலையே. இருட்டி இரு, உனக்கு கையும் களவுமா பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் இருக்குட்டி உனக்கு இரு. அது வரைக்கும் எட்டாவது ஒரு பொய்ய சொல்லி வைப்போம். எக்கா அந்த பையன் நான் நல்லா வண்டி ஓட்டுவேன். ஒரு வயசானவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் ஒரு ஆட்சி விட்டுல இலவசமா மருத்துவம் பார்க்குறாங்கன்னு கூப்பிட்டான் மாட்டுக்கா. கேட்டா அவன் டாக்டர் சரின்னு நம்பி போன மாட்டுக்கா. அவன் இப்படி தள்ளி விடணும்னு நான் நினச்சா பார்த்தேன். என்னமோ அதுக்கு எல்லாம் 2 பேரும் நின்றுக்கிட்டு என்னமோ குற்றவாளி கேட்குற மாதிரி கேட்குறீங்களோ. எனக்கு வழி தாக்க முடியலையே. அட்டி நம்ம மவனால ஒன்று ஆஸ்பத்திரிக்கு கூட மாடி கூட்டு போக முடியாது. இந்த மாதிரி அநியாயம் கட்டி வச்சிருக்கிறிய உன்னை என்ன சேர்த்து அப்படியே கடை நீனு. ஏன் தம்பி உனக்கு சிரமம் வேணாண்டாயா, நான் போயிட்டு வந்தேன், இல்லை நான் போயிருக்க மாட்டேன். அந்த படுபாவி டாக்டர் பையன் இப்படி தள்ளி விடுவான்னு நான் நினச்சேன், பார்க்கலையா. காசு நம்மளால செலவாகிட்டு கிடக்குதா அப்படி நான் நினச்சேன். நானும் வேற ஒன்றும் இல்லை. என்னமோ பண்ணி தொலைமா நீனு. நான்லாம் சொன்ன நீ எதுவுமே கேட்க மாட்டேன். உங்ககிட்ட நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நம்ம நிலைமைய இம்மா மோசமா இருக்கிற. இந்த பங்கஜ நிலைமையும் அம்புஷ நிலைமையும் என்ன ஆச்சோ பாவம். போ என்னட்ட சொல்லி சமாளிச்சாலும் தெரியல.